வணக்கம் சென்டமா வீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மே 22க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் நியூஸில் என்னென்ன பார்க்க போகிறோன்ட்டு பார்ப்போம். எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் புதுசாக படிக்கிறத விட ரிவிஷன் பண்ணுங்கள். நான் இப்போது அதாவது 6 மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை 200 கொஸ்டினாக உங்களுக்கு கிளப் பண்ணி நான் வந்து கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் ஆர்ஆர்பி எழுத போகிறவங்களுக்கும் சரி. ஸோ ரொம்ப ஃபேக்சுவலாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை வந்து இன்னொரு 1 டேயில் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சேரும். நீங்கள் இந்த சென்டம் மேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது அதில் தவறு இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் என்னை திருத்திக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சென்டம் மேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, நியூ கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். குரூப் 1, அதாவது குரூப் 2, குரூப் 2ஏக்கு ப்ரிலிம்ஸு கம்ஸ் மெயின்ஸு, அதாவது ஆன்லைன்லேயும் கிளாஸ் உண்டு, ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் உண்டு. ஆஃப்லைன் கிளாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 to 1 நான் உங்களுக்கு சொல்லித் தருவோம். அட் த சேம் டைமு ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் உங்களை தயார்படுத்த மாட்டோம். அதாவது மெயின்ஸுக்கும் தயார்படுத்துவோம், இன்டர்வியூக்கும் தயார்படுத்துவோம். இந்த தயாரிப்புங்கிறது இந்த பயிற்சி அதாவது பட்டறை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களை செதுக்குற மாதிரி அந்த அளவுக்கு 1 to 1ல நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆஃப்லைனில் ரொம்ப கண்ணுங்கருத்துமா, அதாவது 10th 12th ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுவோம் பப்ளிக் எக்ஸாமுக்கு, அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆஃப்லைன் கிளாஸையும் யூஸ் பண்ணிக்கங்க, ஆன்லைன் கிளாஸையும் யூஸ் பண்ணிக்கங்க. இருக்கிறதுலே மார்க்கெட்லேயே ரொம்ப 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 கம்மியான இதுக்கு நாங்கள் வந்து போட்டிருக்கோம். என்னன்னா வெறும் 3000 தான். 3000ல் ₹1 கம்மி, 2999 இந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பிளேஸை செக்யூர் பண்ணிக்கங்க சீக்கிரம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் நாங்கள் சேர்த்து இது பண்ணலான் இருக்கோம். ஸோ இந்த குரூப் 2, குரூப் 2A, அதாவது ப்ரிலிம்ஸு கம்ஸ் மெயின்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் எங்கள் சென்டம் மேப்பை விட்டு ஒரு அதிகாரியாக வெளியில் போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வந்து சேர்ந்துக்குங்க. ஓகேங்களா? வாங்க கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸில், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன தமிழ் நேஷனல் நியூஸ் அப்படின்னா, பாரத் ஃபேர்காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகம் செய்திருக்காங்க. எந்தெந்த நிறுவனம்னா IITM பூனே. ஓகேங்களா? BFS ஃபார்காஸ்ட் என்ற முறையை அறிமுகம் செய்தது யாருன்னா IITM. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாரத் ஃபார்காஸ்ட் சிஸ்டம். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, பாரத் ஃபார்காஸ்ட் சிஸ்டம் பை த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இருக்கிற, அதாவது நகரத்தில் இந்தியாவில் என்னென்னலாம் ஃபாரஸ்ட் வந்து அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இது. இது இந்தியாவின் உருவாக்கப்பட்ட வானிலை கணிப்பு மையம். ஓகேங்களா? முதல் முறையாக உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட அமைப்பு இது. இந்திய வானிலை நிறுவனம் BFS முறையை ஏற்றுக்கொண்டது. ஓகேங்களா? பாரத் ஃபார்காஸ்ட் சிஸ்டம் IITM. ஓகே, 6 கிலோமீட்டர் தொலைவு வரை துல்லியமாக வானிலை முன்கணிப்பு நம்மளால பார்த்துக்க முடியும். திஸ் இஸ் த வெதர் ஆஃப் ஃபார்காஸ்டிங் சிஸ்டம் டெவலப்டு இன் இந்தியா. இதோட பேர் என்ன அப்படின்னா பாரத் ஃபார்காஸ்டிங் சிஸ்டம். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டெவலப்டு இன் டொமஸ்டிக்கலி. த பாரத் ஃபார்காஸ்ட் சிஸ்டம் அடாப்டட் பை த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இது யார் வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சொல்லணும், இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகே, இட் கேன் அக்யூரேட்லி ப்ரிடிக்ட் வெதர் அப் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட அக்யூரேட்டாக இருக்கும். இது வந்து அதுக்கப்புறம் என்ன இதுன்னா, கேன்ஸ் திரைப்பட விழா இன்டர்நேஷனல் நியூஸ்ல, இது கேன்ஸ் திரைப்பட விழா எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடந்திருக்கு. இந்த வருஷத்துக்கு 2025 கேன்ஸ் திரைப்பட விழா எங்க நடந்திருக்குன்னா கேன்ஸ். ஓகேங்களா? கேன்ஸ்ங்கிறது பிரான்ஸ்ல இருக்கு. இந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பிரான்ஸ் நடைபெற்ற தினங்கள் 13 to 24 மே 2025 வரைக்கும் நடந்திருக்கு. இடம் வந்து பிரான்ஸ். ஓகேங்களா? இதுல மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பால்மி டி ஓ விருது. ஓகேங்களா? ஜாஃபர் பனாகி அப்படிங்கிறவரு இந்த விருதை வாங்கியிருக்கிறாரு, பால்மி டி ஓ விருது. ஓகேவா? இந்த வென்றவர் யார் அப்படின்னா ஜாஃபர் பனாகி. இந்த மூவி எந்த மூவிக்குன்னா இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மூவிக்கு இந்த இதுல வழங்கப்பட்டிருக்கு. இந்த கேன்ஸ் விருதுல யார் விருது பெற்றிருக்காங்க அப்படின்னா பால்மிடோ விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜாஃபர் பனாகி. இதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் வந்துருவோம். 5ஆம் தலைமுறை மேம்பட்டு நடத்த போற போர் விமானங்கள் 5G அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 5th ஜெனரேஷன் ஃபைட்டர்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா வச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இந்தியா வந்து 5th ஜெனரேஷன் டீப் பெனிட்ரேஷன் இந்த இதுல நம்மளும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சீனா, ரஷ்யா, அமெரிக்கா வச்சிருக்காங்க, இதுல இந்தியா வந்திருக்கு. இந்தியா இந்த வகை விமானங்களை தயாரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்ஃபோர்ஸ் AMCA அப்படிங்கிறது எதுக்குன்னா மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானங்கள். ஓகே, மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானங்கள். இதோட மதிப்பு என்னன்னா 15,000 கோடி. இந்திய நிறுவனங்களால தயாரிக்கப்பட்டது. இது வகை வந்து விமானங்கள் உள்ள அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா தான் இந்த வகையான விமானங்களை வச்சிருக்காங்க. நம்ம இப்போதைக்கு இந்தியாவும் இதுல வச்சிருக்கிறதுக்கு
முடிவு பண்ணியிருக்காங்க. இதை உற்பத்தி வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், சிஐஐ, ஏடிஏ இணைந்து செயல்பட போது. ஹெச்ஏஎல்ங்கிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இது அனைத்தும் சேர்த்து தான் இதை நம்ம என்னது உருவாக்க போறோம், இந்த 5G ஏர்கிராஃப்டை. அதுக்கப்புறம் இது பண்ணும் என்ன அப்படின்னா இந்த ஸ்கை ஏடிஎஸ் 5th ஜெனரேஷன். அதுக்கப்புறம் மே 31 என்னன்னா உலக புகையிலை எதிர்ப்பு தினம். சிகரெட் புகையிலைய பிடிக்க கூடாதுங்கிறது. மஞ்சள் விழிப்புணர்வு என்பது புகையிலை கட்டுப்பாடை பற்றி சொல்றது. மஞ்சள் விழிப்புணர்வுனா என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இந்த மஞ்சள் விழிப்புணர்வு பத்தி பார்ப்போம். தமிழகத்துல மஞ்சள் விழிப்புணர்வு கோடுகளை விழிப்புணர்வு நிற கோடுகளை பள்ளி, கல்லூரி மற்றும் வளாகங்களை சுற்றி வரைய பொது சுகாதாரத்துறை முடிவு பண்ணியிருக்கு. இந்த மஞ்சள்னா இந்த சிகரெட்டுக்கு மேல மஞ்சள் இருக்கும் இல்லையா, அதை வரைஞ்சி என்ன பண்ணியிருக்காங்க, பள்ளி இப்பயிலேருந்து சின்ன கிராஸ் ரூட் லெவல்லேருந்து இந்த சிகரெட் பிடிக்கிறத தடுக்கணுங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். தமிழகத்துல பள்ளி, கல்லூரி மற்றும் வளாகங்களை சுற்றி 100 மீட்டர் தொலைவில் புகையிலை தடைப்பகுதி என்பதை இது குறிக்கும். ஓகேங்களா. சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம் 31 மே. இது மறந்துடாதீங்க, இது நமக்கு கொஸ்டின்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம். இவர் யாருன்னா கிடம்பி ஸ்ரீகாந்த். இவர் என்ன அப்படின்னா இந்தியாவில் 2ஆம் இடம். ஓகேங்களா. 500 போட்டியில விளையாண்டுருக்கிறாரு. மலேசியா மாஸ்டர் பேட்மிண்டன்ல கிடம்பி ஸ்ரீகாந்த் ஸ்கோர்டன், அதாவது 2வது. ஓகேங்களா. மலேசியா பேட்மிண்டன் போட்டியில சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா. கோலாலம்பூர்ல. இந்திய வீரர் கிடம்பி ஸ்ரீகாந்த் 2ஆம் இடம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 26வது ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குமி 2025. ஓகேங்களா. 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் எங்க நடக்குதுன்னா குமி அப்படிங்கிற இடத்துல. ஓகே, இதை மறந்துடாதீங்க, குமி. இந்த இடத்துல நடக்குது. இது எங்க இருக்குன்னா தென்கொரியால, குமி ரிபப்ளிக் ஆஃப் கொரியால இருக்கு. ஓகே. இந்தியாவின் குல்வீர் சிங் இதுல தங்கம் வென்றிருக்கிறாரு. குல்வீர் சிங் இதுல தங்கம் வென்றிருக்கிறாரு. எதுல அப்படின்னா 1000 மீட்டர் ஈவெண்ட்ல, அதாவது ரன்னர்ல கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் நியூஸ் பார்த்துருவோம். என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கெட்டிங் ஃபாரின் ஃபண்டிங் வந்து என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து நிதியுதவி பெறும் என்ஜிஓக்கள், அதாவது இந்தியாவில் செய்திகளை வெளியிட தடை, இந்தியாவில் எவ்வளோ என்னென்ன செய்திகள் வழங்கணும்னு சொல்லிட்டு தடை விதிப்பு ஏற்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பதிப்பகம் சார்ந்த செயல்பாடுகள் செய்யும் தடை. அதுக்கப்புறம் மத்திய உளவுத்துறை அமைச்சகம் இதை வந்து யார் தடை பண்ணியிருக்காங்கன்னா மத்திய உளவுத்துறை அமைச்சகம் இதை தடைப்படுத்திருக்கு. எதனாலனா இப்ப பகல்காம் அட்டாக்லாம் நடந்துச்சு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான். வெளிநாட்டிலிருந்து நிதியுதவி பெற வரும் என்ஜிஓ மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற புது விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேஸ் பார்த்துருவோம். வேர்ல்டு ஹங்கர் டே மே 28. உலக பட்டினி தினம் 28 மே, வேர்ல்டு ஹங்கர் டே. கருப்பொருள் என்ன அப்படின்னா மீள்தன்மை விதைத்தல் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா ஷோவிங் ரெசைலன்ஸ், நம்மளே வந்து விதைகளை என்ன பண்ணோம், செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது தற்சார்பு ஆகணுங்கிறது தான் இது. தீம் 2025 ஷோவிங் ரெசைலன்ஸுங்கிறது. அப்புறம் உலக வறுமை தினம் 17 அக்டோபர். அதுக்கப்புறம் உலக உணவு தினம் 16 அக்டோபர். இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்னால, வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ்னால உலக வறுமை தினம் 17 அக்டோபர், உலக உணவு தினம் 16 அக்டோபர். ஓகேங்களா. குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு விதத்துல உலகிலேயே அதிகமாக எங்க இருக்குன்னா இந்தியா வந்து 18.7% கொண்டிருக்கு. ஓகேங்களா. ஊட்டச்சத்து குறைபாடுல 18.7% இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் எவ்வளவு அப்படின்னா 13.7%. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் 2.9%. அதுக்கப்புறம் உலகளாவிய பட்டினி குறியீட்டுல இந்தியா 105வது இடத்தை பிடித்துள்ளது. ஓகேங்களா. அங்கர்ல 105வது இடம். 2024 பட்டியலில் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் 109வது இடத்திலும், வங்கதேசம் 84வது இடத்திலும், நேபாளம் 68வது இடத்திலும், இலங்கை 56வது இடத்திலும் இருக்கு. ஓகேங்களா. இது பியூர் ஃபேக்ட்ஸ், இதை நோட்டீஸ் பண்ணிக்கங்க. 2024 பட்டியலில் பாகிஸ்தான் 180ல இருக்கு அண்டை நாடுகள். இதுல வந்து ஹங்கர் இண்டெக்ஸ்ல பட்டினி குறியீட்டுல 105வது இடத்துல இந்தியா இருக்கு. இதோட 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட இறப்பு விகிதம் 2.9%. ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் 13.7%. உலகிலேயே அதிகமாக இந்தியா வந்து 18.7% இருக்கு. ஓகே. உலக உணவு தினம் 16 அக்டோபர், உலக வறுமை தினம் 17 அக்டோபர். இதோட தீம் வந்து ஷோவிங் ரெசைலன்ஸ். இது எல்லாமே மே 28. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பார்ப்போம். இது என்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னா ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா. தமிழ்நாட்டு நியூஸ்ல
அண்டர் த ஸ்கீம் சப்சிடி ஆஃப் ருபீஸ் 60,000 20,000 ஓகே 20,000 வில் பி ப்ரொவைடட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. எதுக்கு அப்படின்னா ஒன்லி டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ் வித் த டான்ஜெட் கோர் சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் ஆர் எலிஜிபிள் அண்டர் த ஸ்கீம்ஸ். ஓகேங்களா. சப்சிடி வில் பி அப்ளிகபிள் ஃபார் 1 kVB பிளான்ஸ். அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஸ்கீம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சோலார் ரூஃப்டாப் கேபிட்டல் இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா. சோலார் கேபிட்டலுக்கு இது இந்த லான்ச் எப்போன்னா 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சோலார் பவர் பிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா, சப்சிடி காஸ்ட் 30,000. ஓகே. ரெடியூஸ்டு பவர் பில்லை இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. இது என்ன அப்படின்னா, ஃப்ரீ காம்ப்ரிஹென்சிவ் மெயின்டெனன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ காம்ப்ரிஹென்சிவ் மெயின்டெனன்ஸ்க்காகவும், அதுக்கப்புறம் இது 5 இயர்ஸ் பெனிஃபிஷியர் அடைவாங்க. இதோட பெனிஃபிட்னா டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ் வித் த டான்ஜென்ட் கோ சர்வீஸ் கனெக்ஷன், அவங்களுக்கு கரண்ட்டும் கொடுக்குற மாதிரி. இதோட நோடல் ஏஜென்சி யாருன்னா தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பணம் செலுத்துறாங்க. இதோட மானியம் எவ்வளோ அப்படின்னா 1 கிலோவாட்டுக்கு டு 3 கிலோவாட் வரைக்கும் இதை மானியம் கொடுக்குறாங்க. இந்த மானியத்துக்கு 30,000 மானியமாக தர்றாங்க. ஓகேங்களா. இந்த மே 28 கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹங்கர் இண்டெக்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. நான் அடுத்த நாள் உங்களுக்கு நல்ல கரண்ட் அஃபேர்ஸரை உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட சென்டம் ஆப்பில் ஜூன் 2ஆம் தேதி குரூப் 2 குரூப் 2A ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஃபீஸை கட்டி செக்யூர் பண்ணிக்கங்க. எங்கள் இன்ஸ்டியூட் அவுட்டு போகும்போது நீங்கள் அரசு அதிகாரியாக வெளியில் போவீங்க. அதுக்கு 100% உத்தரவாதம் நாங்கள். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.